ஒரு வீக்கெண்ட் லஞ்சுக்கு ஒரு சிம்பிள் வெஜிடபிள் பிரியாணி, சிப்ஸ் அண்ட் ரைத்தா வச்சு சாப்பிட்டாலே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் மசாலாஸில் மேரினேட் பண்ணி பிரியாணி பண்ணோன்னா ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பிரியாணிக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஒரு பவுலில் கலெக்ட் பண்ணி இதோட 2 டேபிள் ஸ்பூன் தயிர், மஞ்சப்பொடி, மிளகா பொடி, கரம் மசாலா பொடி, உப்பு, தனியா பொடி எல்லாமே சேர்த்து மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour வச்சிடணும். கொஞ்சமாக எங்கிட்ட பன்னீர் இருந்தது, இதை நான் கீயில் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பிரியாணிக்கு 1 கப் ரைஸ் நான் எடுத்து வாஷ் பண்ணி 1/2 hour சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேனில் எண்ணெய் நெய்மா விட்டு ஹோல் கரம் மசாலாஸை சாட்டே பண்ணிவிட்டு 2 ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி இறையை நல்லா வதக்கி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகா, இதுக்கு நறுக்கின புதினா கொத்தமல்லி, 1 ஸ்பூன் இதுக்கு பிரியாணி மசாலா, 2 தக்காளி எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி 3/4 பங்கு வெந்ததும் இப்போ மேரினேட் பண்ணுறக்கு வெஜிடபிள்ஸையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ நான் 1 கப் ரைஸுக்கு நான் 2 கப்பு தண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். நான் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி தேவையானதை போட்டு இப்போ வடிகட்டின அந்த ரைஸையும் நம்ம போட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம் ஜூஸையும் நம்ம பிழிஞ்சு விட்டுட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதை நம்ம கொஞ்சம் கவர் பண்ணி நம்ம குக் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் நேரத்திலேயே இந்த மாதிரி 50% அது வெந்திருக்கும். இப்போ இதை கேர்ஃபுல்லாக இதை டாஸ் பண்ணி விட்டுட்டு மேலாக 2 டேபிள் ஸ்பூன் நெய், நறுக்கின புதினா கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஒரு சூடான தவா மேலே இதை இதுக்கு தம் கட்டி விட்டுட்டு கொஞ்சம் 15 minutes போல் தம் கட்டிட்டு அதுக்கப்புறம் இறக்கினாக்க நம்ம போலன்னு நம்ம பிரியாணி ரெடி. டாப் இட் வித் பன்னீர் அண்ட் கொரியாண்டர்.